மலர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. எங்களை அழிக்க நினைப்பார்கள், ஒழிக்க நினைப்பார்கள், தமிழ் இனம் நிமிரக்கூடாது என்று நினைப்பார்கள், எழுச்சியுறக்கூடாது, மீட்சியுறக்கூடாது என்று நினைப்பார்கள். என்ன வேணுமானாலும் செய்வார்கள். ஒரு எளிய மகன் என்னையை ஒடுக்குவதற்கு எவ்வளவு வேலை? என் கடவுச்சீட்டை பறித்து வைக்கிறார்கள். 136 வழக்கை போடுகிறார்கள். எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்கு. அதை காரணம் காட்டி கடவுச்சீட்டு முடக்கம். கடைசியா சின்னத்தினால இவருக்கு வாக்கு வருது. சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னுடைய வாக்க குறைக்கிறானா, என்னை பின்னுக்கு தள்ளுறாங்களாம். இது என் நாடடா, என் மக்களடா, என் மண். நீ வெட்டி சாய்த்தால் மொத்தமாகவே இருந்து தலைக்கும் மரம் போல துளிர்த்து தலைத்து வருவமே ஒழிய வீழ்ந்து விட்டது தமிழ் பேரினம் என்று எவனும் எண்ணக்கூடாது. இனி ஒரு தலைமுறை வீரப்பன் 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 என்று பேச வைப்பான் என் மகள் வித்யா. நீங்கள் கவனத்தில் அவள்தான் கொண்டுட்டோம் நினைக்கிறியா? செத்த இடத்தில் பல லட்சக்கணக்கான வீரப்பனர்களாக பிறப்பார்களா வீரர்கள். எங்கள் பாட்டன் அழகுமுத்துக்கான் தோற்கடிக்கப்பட்டு கையிலே சங்கிலியில் பூட்டி நிறுத்தி இருக்கிற போது எதிர்த்தேன் என்ற இன்னொரு பாட்டன் மருதநாயகம், உன்னை துரோகத்தால் வீழ்த்தினேன் பார்த்தாயா என்று கேட்டபோது நம்ம பாட்டன் கொக்கரித்தான். முழங்கி நான் அழகுமுத்துக்கு, நாங்கள் தோற்று போனால் செத்து போனால் வீர மரணங்கள் என்று சரித்திரம் பதிவு செய்யும். ஆனால் நீ வென்றாலும் துரோகிதான், நீ துரோகி என்றுதான் வரலாறுகளை பதிவு செய்யும். அது மாதிரி எங்களை சுற்றி பின்னப்பட்ட கதைகள், எத்தனை துரோகிகள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறோம். ஏனால் வரலாறு எங்களுக்கு படிப்பு இருக்குது. இங்கே இருக்கிற வீரர்கள் எவரும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. என் உடன் பிறந்தவர்களே எல்லோரும் உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள். பண்டார வன்னியன் நம் பாட்டன் காக்கை வன்னியன் என்ற உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர். நம் தலைவன் வாழ்ந்த இடம் வன்னிக்காடு வவுனியா என்று அழைக்கப்படுகிறது என்றார். காரணம் பண்டார வன்னியன் ஆண்ட நிலம் என்பதாலே அது வன்னிக்காடு என்று பெயர் பெற்றது. தமிழீழ நிலத்திலே 6 அடி உயரத்திற்கு நம் பாட்டன் பண்டார வன்னியனுக்கு சிலை வைத்தவன். இந்த நிலத்தில் நம் பாட்டனுக்கு சிலை இல்லை. நம் தலைவன் தமிழீழ நிலத்திலே பண்டார வன்னியனுக்கு சிலை வைத்தான். துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் நாம். அதனால் மிகுந்த கவனமாக ஒவ்வொரு காலடி தடங்களையும் காலடியில் எடுத்து வைத்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வீழ்த்தப்பட்டு விட்ட இனம் எழுந்துவிடக் கூடாது என்று நம் எதிரிகள் துரோகிகள் எல்லோரும் நம்மை விட முனைப்பாக வேலை செய்கிறார்கள். வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் விடுதலை பெறுவதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என் அன்பு மக்களே அரசியல் விடுதலை தான். நம் முன்னவர்களின் ஆயுதங்கள் மிச்சம் வைத்து போனாய் அவர்கள் பிள்ளைகள் நாம் அரசியலால் வென்று முடிப்போம். இங்கே பேச முடியாதாய் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் என்னரும் மகள் வித்யா வீரப்பன் பேசட்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊழல் லஞ்சமாக கோடி கோடியாக உழைக்கும் மக்களின் பணத்தை குவித்ததில்லையா? இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எல்லா கட்சியும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கிறீர்கள், 100கணக்கான கோடிகளை வாங்கியிருக்கிறீர்கள். ₹1 கூட வாங்காத ஒரு கட்சி இந்திய நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மாற்றம் என்றால் என்ன மாற்றம்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவன் அரசியல் செய்ய முடியும். இது மாற்றம். வாரிசாக அமைச்சர் அவர் மகன், MP அவர் மகன், முதலமைச்சர் அவர் மகன் என்பது எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகள், அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் அரசியலிலே மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினத்திற்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கு இது மாற்றம். அப்படித்தான் என் மகளை நிறுத்தியிருக்கிறேன். இது மாற்றம்.
இதுதான் மாற்றம். இந்த மனித புறையோடி போன ஒரு நோய். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? கிடைக்கும். தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்கும். தமிழ் படித்தால் தமிழ்நாட்டில் வேலை. நீ ஹிந்தி எதுக்கு படித்தாய்? வடநாட்டில் வேலை போ. இங்கிலீஷ் எதுக்கு படித்தாய்? அயல் நாட்டில் வேலை போ. தமிழ் எதுக்கு படித்தாய்? தமிழ்நாட்டில் வேலை வா. இதான் எங்கள் மாற்றம். இதான் மாற்றம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்திருக்கிறாயா? வேலையில் முன்னுரிமை. தனியார் பள்ளி கல்லூரியில் படித்தாயா? என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா தாரேன். மாற்றம். அரசு பள்ளியின் கல்லூரியின் தரத்தை எப்படி உயர்த்துறது? இப்படித்தான். இப்படித்தான். எப்படி உயர்த்துவாய்? முதலமைச்சர் மகனா நீ அரசு பள்ளியில படி, அரசு கல்லூரியில படி. அமைச்சர் மகனா நீ அரசு பள்ளியில படி, அரசு கல்லூரியில படி. முதலமைச்சர் காய்ச்சலா போய் அரசு மருத்துவமனையில படி. அன்னைக்கு ராஜீவ்காந்தின்னு பேர் இருந்தா என்னை சேர்ப்பு கட்டாடி. அந்த ராஜீவ்காந்தி யாரு பேர யார் ஊர்ல யார் மண்ணில் வைக்கிறது? யாரு பேர்ல வைக்கிறது? இதுக்கு பேரு கருணாநிதி, அதுக்கு பேரு கருணாநிதி. கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் வைக்கல. அவர் பேரை வைக்க ஒரே ஒரு இடம், தகுதியான இடம் தமிழ்நாட்டுல இருக்குன்னா குடிப்பகம், டாஸ்மார்க். அவர் தானே அந்த பெருமையை அவருக்கு தானே கொடுக்கணும். அவருக்கு தானே கொடுக்கணும். இந்த கொடுங்கோளர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் மாற்றணும். எல்லாரும் தமிழ் மக்களே, எல்லாரும் தம்பி தம்பிகளே, ஒன்றிணைந்து வேலை செய்யுங்கள். உறுதியாக நாம் வென்றாக வேண்டும், வென்று தீர வேண்டும். எதற்காக? சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரினம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் வென்றே ஆக வேண்டும். என் மகள் வித்யா வீரப்பனவருடைய வெற்றி உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். இந்திய பெருநாட்டை வியக்க வைக்க வேண்டும். பெரிய பெரிய கூட்டணி, பல கோடிக்கணக்கான முதலில் அதில் ஒரு எளிய மகளை நிறுத்தி சீமான் வென்றான் என்ற வரலாற்று பதிவு. 3 ஆண் வேட்பாளர்கள், அதில் ஒரே ஒரு பெண் மகளை நிறுத்தி வென்றார். இதுதான் வரலாற்றில் மாற்றம், இதுதான் புரட்சி. அதை செய்து காட்ட வேண்டும். இங்கே நீ சாதி பார்க்காதே, மதம் பார்க்காதே. எல்லாரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள், தயவு செய்து நம்புங்கள். இன்னுமா இந்த திமுக உங்களுக்கு பாதுகாப்பு என்று நம்புகிறீர்கள்? இன்னுமா தமிழ் சமூகம் இன்னும் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை நம்பிக்கொண்டிருக்கிறது? அது நச்சு செடி. சீம கருவேல மரம் யூக்கலட்டஸ் ஆவது வெட்டி விறகாக எரிக்கலாம். இந்த நச்சு மரங்கள் எதற்கும் பயன்படாது. உன் நிலத்துக்குள் நுழைய விடாதே. இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக இது மாறும். மாறும். காலத்தை கணித்த மகத்தான தலைவர்களின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். இதுதான் நடக்கும் என்றால் நடக்கும். நான் சொல்லும் போதெல்லாம் சிரித்தாய். காற்றை விற்பார்கள் என்றேன், சிரித்தாய். இதெல்லாம் நடக்கும் என்றேன், சிரித்தாய். இப்படியெல்லாமா செய்வார்கள் என்று. நடக்கும், நீ வேணால் பார், நடக்கும். ஈழத்தில் அடித்தார்கள், விரட்டினார்கள். உனக்கு அகதியாக நிற்க ஒரு நிலம் இருந்தது. ஆனால் நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை. இருந்திருந்தால் நிலை வேறு. ஆனால் இந்த இடத்தில் அடிப்பான். வட இந்தியன் உன்னை அடித்து விரட்டுவான். எங்கு செல்வாய்? கூட்டத்தை கேட்டு வீட்டில் படுத்து யோசி. அண்ணன் சொல்வது நடக்குதா இல்லையா என்பார். இமயவரை பறந்து விரிந்து வாழ்ந்த நீ அங்கே எப்படி குறுகினாய்? இப்போது உன்னிடத்தில் அதிகாரம் இல்லாத அடிமையாக ஏன் இருக்கிறாய்? நாடு உன்னாடு. உன்னாடா? உன்னாடா? யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது? தூய தமிழ் மகளின் அண்ணன் திருமாவளவனுக்கு 2 சீட்டுக்கு மேலே கொடுக்க அவரால் முடியவில்லை. நாடு அவனது. நாடு என் அண்ணன் திருமாவளவன். ஆனால் 2 சீட்டுக்கு நீ எவ்வளவு தடுமாற விடுகிறீர்கள்? எவ்வளவு?
அதனால்தான் இந்த முடிவெடுத்தேன் என் உடன் பிறந்தவர்களே, எவர்கிட்டையும் சீட்டை கேட்டு மண்டிடக்கூடாது. 40 இடமும் நமது என்று நான் போட்டி